ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். ஒரு சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை இப்படி நல்லா துண்டு துண்டாக ஆக்கி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சம் கேசரி பவுடர், உப்பு, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு நல்லா அப்படியே லைட்டாக கொழப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காலிஃப்ளவர், அதை ட்ரையாக எடுத்து வச்சு தண்ணி இருத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி இருத்துட்டு அதை எடுத்து அந்த மாவு கலந்து வச்சுருக்கோம்ல அப்படி கொழப்பா அந்த மாவில் போட்டு பசரணும். பசரும் போதே அப்படி வெந்து எடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே சவன்னு இருக்கும், பார்க்கவே ஒரு லுக்காக இருக்கும். அந்த இதில் இருக்கும், நம்ம பெசறதுல தான் இருக்குது. அதுக்குன்னு போட்டு பிணையக்கூடாது, பெசரணும். பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடாச்சான்னு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை அப்படி அள்ளிப்பு மாதிரி போட்டு பட்டும் படாத மாதிரி போடணும். போட்டு ஒரே இதில் போட்டு அமுக்கி எடுத்துடக்கூடாது. அப்படியே பூ மாதிரி தெளித்து விட்ட மாதிரி, வாசல் தண்ணி தெளிக்கிற மாதிரி போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் அப்படி கரண்டியில் விட்டு திருப்பி எடுக்கணும். பாருங்கள் அப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா? பாருங்க சூப்பர்ப்பா, எச்சி உருது எனக்கு. வாங்க சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டு. லைக் பண்ணிக்கோங்க. சூப்பர், ஹாசம். எப்படி இருக்குமா? எச்சி விடுது.